தோசைக்கு எப்போவுமே செய்கிற சட்னிக்கு பதிலாக இந்த மாதிரி எப்போயாவது ஒரு சட்னி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. குழந்தைக்கு பிடிக்காத பொருளாக இருக்கும், ஆனால் பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக விரும்பி சாப்பிட்ருவாங்க. ஸோ நாம் இன்றைக்கி கருவேப்பிலை சட்னி தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாகவும் சூப்பராகவும் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எந்த அளவு குவான்டிட்டி செய்யப்படுமோ அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து ஒரு குழந்தைங்க நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறேன். அதனால் 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். கூடவே உளுந்து வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ உளுந்தவும் வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ளேவர்ஃபுல்லாக. அதனால தான் உளுந்தையும் சேர்த்துக்கிறது. அதுவும் 1 ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. நல்லா லைட்டாக ஒரு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரம் இருக்கட்டும். ஸோ அப்போ தான் வந்து குழந்தைங்களும் சாப்பிட முடியும். ரொம்ப காரமாக இருந்ததுன்னா குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால் மெயினாக குழந்தைங்க சாப்பிட்ணுங்க. ஸோ உங்கள் குழந்தைங்க எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. இது கூடவே வந்து வெங்காயம் சேர்த்துருக்கேன். கூடவே வந்து கொஞ்சம் போல் புளியையும் சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கி வரணுங்க. ஸோ கலர் சேஞ்ச் ஆகி வந்தாலே போதும், ரொம்ப சுருண்டு வரணும்னு அவசியமே கிடையாது. இது கூடவே வந்து ஃபைனலாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை வந்து நல்லா வந்து ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்குங்க. ஸோ அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் போல் சேர்த்துட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா லைட்டாக வதங்கி அந்த கருவேப்பிலை வந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கொஞ்சம் போல் தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பெரிய துண்டு அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம வந்து இது அப்படியே விட்டுடலாம். ஸ்டவ் நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே காயத்தூள் கொஞ்சம் போலையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ஆற விட்டுறணும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா ஒரு ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரத்துக்கு ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அவ்வளோதாங்க. ஸோ காயத்தூள் வந்து கொஞ்சம் போல் சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. ஓரளவுக்கு லைட்டாக அந்த ஃபைன் பேஸ்ட்டுக்கு முன்னாடி ஸ்டேஜுன்னு வாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த ஸ்டேஜுக்கு வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துனாலே போதுங்க. ரொம்ப சூப்பர் டேஸ்டியான ஒரு கருவேப்பிலை சட்னி ரெடி ஆகிடும். இந்த சட்னி பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 2 முறை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அதுவும் கேர்ள்ஸுங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா முடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் நீளமாகவும் கருப்பாகவும் வளரும். ஸோ எல்லாருமே வந்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. பாய்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டிவி ஃபோன்லாம் அதிக அளவு பார்க்குறதுனால நம்ம கண் பார்வைக்கு நார்மலாக வந்து நம்ம கருவேப்பிலை சாப்பிட சொன்னாலும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சட்னியாக வந்து செஞ்சு கொடுத்துட்டோன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் வந்து நிஜமாகவே சொல்கிறேன் ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணக்கூடிய ஒரு நல்ல ரெசிபியை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே குவான்டிட்டியில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்த மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.